ட்ரம்ப்போட மெசேஜ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் கிளியர். அதாவது ஈராக்ல நூரியல் மாளிகைய மறுபடியும் பிரதமரா நியமிச்சாங்கன்னா அமெரிக்கா கிட்டேந்து வர எந்த உதவியும் இனி ஈராக்கிற்கு கிடைக்காது. இது ஒரு நேரடியான கட் அண்ட் ரைட் நிபந்தனை. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அமெரிக்காவோட இவ்ளோ பெரிய கோபத்துக்கு ஆளான இந்த நூரி அல் மாலிகி யாரு? அதாவது 2006ல இருந்து 2014 வரைக்கும் ஒரு 8 வருஷம் அவர்தான் ஈராக்கோட பிரதமர். அந்த காலகட்டம் ஈராக் வரலாற்றிலேயே ரொம்பவே கொந்தளிப்பான ஒரு சமயம்னு சொல்லலாம். உள்நாட்டு போர், தீவிரவாத குழுக்களோட எழுச்சினே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாத்தையும் சந்திச்சுதான் கடைசியா 2014ல பதவியை விட்டு விலகுனாரு. அவரோட கடந்த காலம் ரொம்ப சர்ச்சையானதா இருந்தாலும் இன்னைக்கும் ஈராக் அரசியல்ல மாலிகி ஒரு பவர்ஃபுல் ஆள் தான். அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வரலான்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு பாருங்க. அதுதான் ட்ரம்ப இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட வச்சிருக்கு. மிரட்டலுக்கு பின்னாடி ட்ரம்ப் சொல்ற காரணம் என்ன? ட்ரம்ப் எதையுமே பூசி மிழகல. ரொம்ப நேரடியா மாலிகி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது ஈராக்கிற்கு ரொம்பவே ஒரு மோசமான முடிவா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்ற குற்றச்சாட்டு பட்டியல் கொஞ்சம் பெருசு. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது, வறுமை அதிகமானது, அரசியல் குழப்பம், நாட்டுல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதது, இது எல்லாத்துக்கும் மாலிகியோட பழைய ஆட்சிதான் காரணம்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டுறாரு. கடைசியா அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் மாதிரி ஈராக்கை மீண்டும் சிறந்ததாக்குங்கள்னு சொல்லி இந்த மெசேஜை முடிச்சிருக்காரு. சரி, ஒரு தனிநபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு சர்வதேச அரசியல் பிரச்சனையா மாறுது? இதனால என்னென்ன விளைவுகள் வரலான்னு பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் கிளியர். அதாவது ஈராக்ல நூரியல் மாளிகைய மறுபடியும் பிரதமரா நியமிச்சாங்கன்னா அமெரிக்கா கிட்டேந்து வர எந்த உதவியும் இனி ஈராக்கிற்கு கிடைக்காது. இது ஒரு நேரடியான கட் அண்ட் ரைட் நிபந்தனை. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். அமெரிக்காவோட இவ்ளோ பெரிய கோபத்துக்கு ஆளான இந்த நூரி அல் மாலிகி யாரு? அதாவது 2006ல இருந்து 2014 வரைக்கும் ஒரு 8 வருஷம் அவர்தான் ஈராக்கோட பிரதமர். அந்த காலகட்டம் ஈராக் வரலாற்றிலேயே ரொம்பவே கொந்தளிப்பான ஒரு சமயம்னு சொல்லலாம். உள்நாட்டு போர், தீவிரவாத குழுக்களோட எழுச்சினே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாத்தையும் சந்திச்சுதான் கடைசியா 2014ல பதவியை விட்டு விலகுனாரு. அவரோட கடந்த காலம் ரொம்ப சர்ச்சையானதா இருந்தாலும் இன்னைக்கும் ஈராக் அரசியல்ல மாலிகி ஒரு பவர்ஃபுல் ஆள் தான். அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வரலான்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு பாருங்க. அதுதான் ட்ரம்ப இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட வச்சிருக்கு. ஆனா ஒரு முன்னாள் அதிபர் எதுக்கு இப்படி ஓப்பனா மிரட்டணும்? இந்த மிரட்டலுக்கு பின்னாடி ட்ரம்ப் சொல்ற காரணம் என்ன? ட்ரம்ப் எதையுமே பூசி மிழகல. ரொம்ப நேரடியா மாலிகி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது ஈராக்கிற்கு ரொம்பவே ஒரு மோசமான முடிவா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்ற குற்றச்சாட்டு பட்டியல் கொஞ்சம் பெருசு. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது, வறுமை